ஸ்ரீ மாதிரேன மகா சென்னை அடையார் சிவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. குருவி சேர்க்கறது போல சேர்த்து சின்ன சின்னதா எறும்புங்க மழைக்கு பயந்துகிட்டு வெயில் காலத்துல ஓடி ஓடி உழைச்சி சேர்க்கறது போல சேர்த்து ஒரு சின்ன கம்மல் வாங்கினம்மா. ஆனா அந்த கம்மல் கூட என்கிட்ட நிலையா இல்லை. வாங்கின ஒரு 5 நாளுக்குள்ளேயே நான் சேட்டுக்கல்ல வச்சுட்டேன். இன்னி வரைக்கும் என்னால மூக்க முடியல. வட்டியும் கட்ட முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு இந்த நகையை மீட்டுட்டேன் அப்படின்னா இதை என்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு, திரும்பவும் என் நகைகள் சேட்டு கடைக்கு போகாம இருக்கிறதுக்கு, அடகு கடைக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 பெண்மணிகள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. வேற விதமா கேள்விகள் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பதில். நீங்க அடகு கடையில இருந்து நகையை மீட்ட உடனே அந்த நகையை மஞ்சள் தண்ணியில சுத்தம் பண்ணிட்டு, உப்பு இருக்கு பாத்தீங்களா, கல் உப்பு, ஒரு கிண்ணத்துல வச்சு அந்த உப்பு மேல அந்த நகையை வச்சுடுங்க. நகையை நீங்க வச்சுட்டீங்க ஒரு நாள் முழுக்க, அதாவது எந்த திதியில வைக்கிறீங்களோ, அதாவது இன்னைக்கு உதாரணமா ஒரு திதி இருக்கு, இன்னைக்கு அஷ்டமியில வைக்க, எந்த திதியில வேணாலும் வைக்கலாம். அஷ்டமி என்னைக்கு வைக்கிறீங்கன்னா அந்த அஷ்டமி முடிகிற வரைக்கும் அந்த நகை உப்புல இருக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதான். மறுபடியும் எடுத்து நீங்க சும்மா அலம்பிட்டு போட்டுக்கலாம். இல்ல அலம்பாம கூட காதல போட்டுக்கலாம். காதலையோ கழுத்துலையோ நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நகை உங்களை விட்டு பிரியவே பிரியாது. எந்த சூழ்நிலைக்கும் அது சேட்டு கடைக்கு போகாது. நான் நிறைய பண்ணி என்னோட விஷயத்துல பலன் கொடுத்த பரிகாரத்தை தான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அதுல இருக்க நெகட்டிவ் எடுத்துட்டு நேர்மறை எண்ணங்களை கொண்டு அதுல ஊக்குவித்து லட்சுமி வசீகரத்தை கொடுக்கக்கூடியது. மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அனுகிரகம் உப்புல இருக்குது. மகாலட்சுமியும் பெருமாளும் கடல்ல தான் வசிக்கிறாங்க. கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது உப்பு. அந்த உப்பை கொண்டு இந்த நகையை வடிவமைப்பு மாற்ற முடியும். எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்க வைக்க முடியும். கை கண்ட பரிகாரம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. நன்றி, வணக்கம்.